இந்திய தேர்தல் வரலாற்றில் தொங்கு சட்டமன்றம் என்பது ஒரு விசித்திரமான சூழல். வாக்காளர்கள் எந்த ஒரு தனிப்பட்ட கட்சிக்கோ தேர்தலுக்கு முன் அமைக்கப்பட்ட கூட்டணிக்கோ தெளிவான ஆதரவை வழங்காத போது ஆட்சி அமைக்க தேவையான 50% அதிகமான பெரும்பான்மை கிடைக்காத சூழலில் உருவாகுவதே தொங்கு சட்டமன்றம். இப்படி அமைந்தால் அதிக இடங்களை பெற்ற கட்சியையோ அல்லது அந்த கூட்டணியையோ ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைப்பு விடுப்பார். அந்த கட்சிக்கு ஒரு கால அவகாசமும் வழங்கப்படும். அப்போது சட்டமன்றத்தில் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான உறுப்பினர்களின் ஆதரவு இருப்பதை அந்த கட்சியோ அல்லது கூட்டணியோ உறுதி செய்ய வேண்டும். சில கட்சிகள் வெளியிலிருந்தும் ஆதரவு அளிக்கலாம். கூட்டணி ஆட்சி என்று தீர்மானிக்கப்பட்டு அமைச்சரவையில் கூட்டணி கட்சிகளுக்கு பிரதிநிதித்துவம் தரப்படலாம். அதன் அடிப்படையில் ஆட்சி அமையும். தமிழ்நாட்டில் இப்போது தொங்கு சட்டமன்றம் தான் அமையவிருக்கிறது. 234 இடங்களை கொண்ட சட்டமன்றத்துக்கு நடைபெற்ற தேர்தலில் 108 இடங்களை தமிழக வெற்றிக் கழகமும், 73 இடங்களை திமுக கூட்டணியும், 53 இடங்களை அதிமுக கூட்டணியும் பெற்றுள்ளன. எந்த கட்சிக்கும் 118 இடங்கள் என்ற அறுதி பெரும்பான்மை கிடைக்காததால் இது தொங்கு சட்டமன்றமாகிறது. சரி, இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் இப்போது தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க ஆதரவு கொடுத்து இணைந்திருக்கும் காங்கிரஸ் இதற்கு முன்பு தொங்கு சட்டமன்றங்கள் அமைந்த போதெல்லாம் என்ன செய்தது தெரியுமா? இந்தியாவில் தொங்கு சட்டமன்றங்கள் உருவான கதையின் பின்னணியில் காங்கிரசின் வீழ்ச்சியும் பல கட்சிகளின் எழுச்சியும் தான் இருக்கிறது. வாருங்கள் அந்த வரலாற்றை கொஞ்சம் புரட்டி பார்ப்போம். எல்லாம் காங்கிரஸ் வீழ்ச்சியடைய தொடங்கிய 1967 ஆரம்பித்தது. சுதந்திரத்துக்கு பிந்தைய முதல் 2 தசாப்தங்களில் இந்திய அரசியல் களம் இந்திய தேசிய காங்கிரசின் வசம் இருந்தது. 1952, 57, 62 ஆகிய தேர்தல்களில் மத்தியிலும் மாநிலங்களிலும் காங்கிரஸ் அசைக்க முடியாத சக்தியாக விளங்கியது. ஆனால் 1967 நடைபெற்ற 4வது பொதுத் தேர்தல் இந்திய அரசியலில் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. சுமார் 6 மாநிலங்களில் காங்கிரஸ் தனது பெரும்பான்மையை இழந்ததால் முதன்முறை தொங்கு சட்டமன்றங்கள் உருவாகின. உத்தரப்பிரதேசத்தில் 1967 நடந்த சட்டமன்ற தேர்தலில் 199 இடங்களை காங்கிரஸ் பெற்றிருந்தது. ஆனால் 425 இடங்களை கொண்ட அந்த மாநில சட்டமன்றத்தில் அறுதி பெரும்பான்மையை நிரூபிக்க 213 இடங்கள் தேவையாக இருந்தது. அப்போது காங்கிரசுக்கு எதிராக போட்டியிட்ட கட்சிகள் ஒன்றிணைந்தன. சம்யுக்த விதாயக் தளம் என்ற கூட்டணி உருவானது. பாரதிய ஜனசங்கம், சம்யுக்த சோசியலிச கட்சி, காங்கிரசில் இருந்து பிரிந்த 21 எம்எல்ஏக்கள், கம்யூனிஸ்ட் கட்சிகள், 22 சுயேட்சை எம்எல்ஏக்கள் என அனைவரும் ஒன்றிணைந்தனர். சம்யுக்த விதாயக் தளம் கூட்டணியாக ஆட்சி அமைத்தது. சரண் சிங் முதலமைச்சரானார். ஆனால் அந்த ஆட்சி ஓராண்டுக்குள் கலைக்கப்பட்டு உத்தரப்பிரதேசத்தில் குடியரசுத் தலைவரின் ஆட்சி வந்தது. அதன் பின் நடந்த 1969 தேர்தலில் 211 இடங்களில் வென்ற காங்கிரஸ் 2 சுயேட்சைகளின் ஆதரவை பெற்று ஆட்சி அமைத்தது. பீகாரில் மொத்தமுள்ள 318 தொகுதிகளில் ஆட்சி அமைக்க 160 இடங்கள் தேவை என்ற நிலை. காங்கிரசால் 128 இடங்களை மட்டுமே கைப்பற்ற முடிந்தது. இந்த தேர்தலில் சோசியலிச கட்சிகள் மிக பெரும் சக்தியாக உருவெடுத்தன. உத்தரப்பிரதேசத்தைப் போலவே பீகாரிலும் காங்கிரஸை தள்ளி வைக்க எதிர்க்கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்தன. சம்யுக்த சோசியலிச கட்சி, ஜன கிராந்தி தளம், பாரதிய ஜன சங்கம் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இணைந்து சம்யுக்த விதாயக் தளம் என்ற கூட்டணியை உருவாக்கியது. ஆட்சியையும் பிடித்தது. ஆனால் உட்கட்சி மோதல்களால் 330 நாள்களில் இந்த அரசு கவிழ்ந்தது. அதன் பின் காங்கிரசின் ஆதரவோடு சோஷித் தளம் என்ற புதிய கூட்டணி உருவானது. இதன் தலைவரான பிபி மண்டல் பிப்ரவரி 1, 1968 அன்று முதலமைச்சராக பதவியேற்றார். இந்திய அரசியல் வரலாற்றில் மிகவும் குறுகிய காலம் பதவி வகித்த முதலமைச்சர்களில் இவரும் ஒருவர். வெறும் 30 நாள்கள் மட்டுமே நீடித்த இவரது அரசு மார்ச் 2 அன்று பெரும்பான்மையை இழந்து பதவி விலகியது. அதைத் தொடர்ந்து மார்ச் 22, 1968 அன்று போலா பாஸ்வான் சாஸ்திரி முதலமைச்சராக பொறுப்பேற்றார். இவர் லோக் தாந்திரிக் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்து பிற கட்சிகளின் ஆதரவோடு ஆட்சி அமைத்தார். ஆனால் கூட்டணி கட்சிகளுக்குள் முரண்பாடுகள் ஏற்பட்டன. கட்சிகள் தங்கள் ஆதரவுகளை திரும்ப பெற்றன. அந்த அரசும் வெறும் 99 நாள்களில் கவிழ்ந்து குடியரசுத் தலைவரின் ஆட்சி வந்தது. அதைத் தொடர்ந்தும் பல குறுகிய கால அரசுகள் தொடர்ச்சியாக அமைந்தன. பின்னர் நடந்த 1972 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் காங்கிரஸ்
168 இடங்களில் வென்று தனிப்பெரும்பான்மையோடு பீகாரில் ஆட்சி அமைத்தது. 1967 பஞ்சாப் தேர்தலில் மொத்தமுள்ள 104 இடங்களில் காங்கிரஸ் 48 இடங்களை மட்டுமே பெற்று அறுதி பெரும்பான்மையை இழந்தது. அந்த மாநிலத்தில் பெரும் கட்சியாக இருந்த ஷிரோமணி அகாலி தளம் 2 பிரிவுகளாக தேர்தலை எதிர்கொண்டது. அதில் சான் ஃபதே சிங் பிரிவின் குர்நாம் சிங் மற்ற கட்சிகள் அனைத்தையும் திரட்டி ஐக்கிய முன்னணியை உருவாக்கினார். அதில் பாரதிய ஜனசங்கம், கம்யூனிஸ்ட் கட்சிகள், இந்திய குடியரசுக் கட்சி ஆகியவை இருந்தன. இதன் மூலம் மார்ச் 8, 1967 அன்று குர்நாம் சிங் பஞ்சாபின் முதலமைச்சராக பதவியேற்றார். ஆனால் அகாலி தளத்தின் லட்சுமண் சிங் தலைமையிலான ஒரு குழுவினர் கூட்டணியில் இருந்து பிரிந்து காங்கிரஸோடு கைகோர்த்தனர். இதனால் நவம்பர் மாதம் இந்த அரசு கவிழ்ந்தது. அதன் பின் பிரிந்து சென்ற எம்எல்ஏக்களை கொண்டு பஞ்சாப் ஜனதா கட்சி என்ற புதிய அமைப்பை லட்சுமண் சிங்கில் உருவாக்கினார். இவருக்கு காங்கிரஸ் கட்சி வெளியிலிருந்து ஆதரவு வழங்கியது. இதன் மூலம் நவம்பர் 25, 1967 அன்று லட்சுமண் சிங்கில் பஞ்சாபின் முதலமைச்சராக பதவியேற்றார். இருப்பினும் 9 மாதங்களுக்கு பிறகு காங்கிரஸ் தனது ஆதரவை திரும்ப பெற்றது. இதனால் ஆகஸ்ட் 23, 1968 அன்று இவரது அரசு பதவி விலகியது. லட்சுமண் கில் சிங்கின் வீழ்ச்சிக்கு பிறகு பஞ்சாபில் எந்த கட்சியாலும் நிலையான ஆட்சியை வழங்க முடியாத சூழல் நிலவியது. இதன் விளைவாக ஆகஸ்ட் 23, 1968 அன்று பஞ்சாபில் குடியரசுத் தலைவரின் ஆட்சி வந்தது. சட்டமன்றம் கலைக்கப்பட்டு பிப்ரவரி 1969 தேர்தல் நடத்தப்பட்டது. அந்த தேர்தலில் அகாலி தளம் மற்றும் ஜனசங்கம் கூட்டணி பெரும்பான்மை பெற்று மீண்டும் குர்நாம் சிங் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். பின்னர் 1972 நடந்த தேர்தலில் 66 இடங்களை பிடித்து காங்கிரஸ் மீண்டும் பஞ்சாபை கைப்பற்றியது. ஒரிசா சட்டமன்ற தேர்தலில் மொத்தம் உள்ள 140 இடங்களில் காங்கிரஸ் கட்சி 31 இடங்களை மட்டுமே பெற்று மிகப்பெரிய சரிவை சந்தித்தது. 49 இடங்களில் வென்றிருந்த சுதந்திர கட்சி ஒரிசா ஜன காங்கிரஸோடு தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணியை உருவாக்கி 75 உறுப்பினர்களின் ஆதரவோடு ஆட்சி அமைத்தது. சுதந்திர கட்சியைச் சேர்ந்த ராஜேந்திர நாராயண சிங்தியோ முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மார்ச் 8, 1967 அன்று அவர் பதவியேற்றார். ஒரிசா வரலாற்றில் அமைந்த முதல் கூட்டணி அமைச்சரவை என்பது இதுதான். இதில் ஒரிசா ஜன காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஹரே கிருஷ்ண மகதாப் கூட்டணியின் முக்கிய தூணாக செயல்பட்டார். பவித்ர மோகன் பிரதான் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றார். இந்த கூட்டணி அரசாங்கம் மற்ற மாநிலங்களைப் போல உடனடியாக கவிழ்ந்து விடாமல் கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் வரை ஆட்சியை தொடர்ந்தது. அதற்கு பிறகு கூட்டணி கட்சிகளுக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் காரணமாக ஜனவரி 1971 ராஜேந்திர நாராயண சிங்தியோ தனது பதவியை ராஜினாமா செய்தார். இதனால் ஜனவரி 11, 1971 அன்று ஒரிசாவில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது. சட்டமன்றம் கலைக்கப்பட்டது. அதன் பின் நடந்த 1971 தேர்தலிலும் முந்தைய தேர்தலைப் போலவே எந்த ஒரு கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத தொங்கு சட்டமன்ற சூழல் உருவானது. 1971, 74 என அடுத்தடுத்து தொங்கு சட்டமன்றங்களே ஒரிசாவின் அடையாளமாக மாறியிருந்தது. ஆனால் அதன் பின் நடந்த 1977 தேர்தலில் இந்திரா காந்தி தலைமையிலான காங்கிரஸை எதிர்த்து உருவான ஜனதா கட்சி 110 இடங்களை வென்று ஆட்சி அமைத்தது. இது கொஞ்சம் விசித்திரம். மற்ற மாநிலங்களில் தொங்கு சட்டமன்றம் 1967 தொடங்கியது என்றால் கேரளத்தில் அப்போதுதான் முடிவுக்கு வந்தது. 1965 மார்ச் மாதம் நடைபெற்ற கேரள சட்டமன்ற தேர்தலில் மொத்தமுள்ள 113 இடங்களில் எந்த ஒரு கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 40 இடங்களை பெற்று தனி பெரும் கட்சியாக உருவெடுத்தது. இந்திய தேசிய காங்கிரஸ் 36 இடங்களையும், காங்கிரசிலிருந்து பிரிந்து உருவான கேரள காங்கிரஸ் 23 இடங்களையும் பெற்றன. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வெறும் 3 இடங்களை மட்டுமே பெற்றது. இந்த தேர்தலில் மிக முக்கியமான அம்சம் என்னவென்றால், தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த 40 வெற்றியாளர்களில் பலர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அவர்கள் சிறையில் இருந்தபடியே போட்டியிட்டு வெற்றி பெற்றார்கள். இது ஒரு நிலையான அரசாங்கத்தை அமைப்பதில் பெரும் சிக்கலை உருவாக்கியது. தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு ஆட்சி அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகளை ஆளுநர் அஜித் பிரசாத் ஜெயின் ஆராய்ந்தார். தனிப்பெரும் கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளால் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியவில்லை. அதே சமயம் காங்கிரஸ் மற்ற கட்சிகளோடு இணைந்து ஆட்சி அமைக்க முன்வரவில்லை. கேரள காங்கிரஸ், முஸ்லிம் லீக் ஆகிய கட்சிகளாலும் ஒரு நிலையான கூட்டணியை உருவாக்க முடியவில்லை.
முடியவில்லை. யாராலும் பெரும்பான்மையை காட்ட முடியாததால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு முறை கூட பதவியேற்கவில்லை. சட்டமன்றம் கூட்டப்படாமலேயே மார்ச் 24, 1965 அன்று கலைக்கப்பட்டது. கேரளாவில் குடியரசுத் தலைவரின் ஆட்சி நீட்டிக்கப்பட்டது. 1965 தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் ஒரு நாள் கூட சட்டமன்ற பணிகளை மேற்கொள்ள முடியாமல் உள்ளது. அதன் பிறகு நடந்த 1967 தேர்தலில் இரு கம்யூனிஸ்ட் கட்சிகள், சம்யுக்த சோசியலிச கட்சி, முஸ்லிம் லீக் உள்ளிட்ட 7 கட்சிகள் இணைந்து சப்த கட்சி முன்னணி கூட்டணியை உருவாக்கியது. இந்த கூட்டணி 113 இடங்களை வென்று தனிப்பெரும்பான்மையுடன் கேரளத்தில் ஆட்சி அமைத்தது. 1967 பிப்ரவரி மாதம் நடைபெற்ற தேர்தலில் மொத்தம் உள்ள 280 இடங்களில் காங்கிரஸ் கட்சி 127 இடங்களை மட்டுமே பெற்று அறுதி பெரும்பான்மை இழந்திருந்தது. அதற்கு நேர்மாறாக இடதுசாரி கட்சிகள் இருவேறு அணிகளாக பிரிந்து போட்டியிட்ட போதிலும் வலுவான இடங்களை கைப்பற்றின. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைமையிலான ஐக்கிய இடதுசாரி முன்னணி 63 இடங்களையும், இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் வங்க காங்கிரஸ் தலைமையிலான மக்கள் ஜனநாயக முன்னணி 65 இடங்களையும் பெற்றிருந்தன. தேர்தலுக்கு பிறகு பிரிந்து போட்டியிட்ட 2 இடதுசாரி அணிகளும் கைகோர்த்தன. இவற்றோடு சுயேட்சைகளும் இணைந்து ஐக்கிய முன்னணி என்ற புதிய கூட்டணியை உருவாக்கின. இக்கூட்டணியின் தலைவராக வங்க காங்கிரஸ் கட்சியின் அஜய் முகர்ஜி தேர்ந்தெடுக்கப்பட்டார். மார்ச் 2, 1967 அன்று அவர் மேற்கு வங்கத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஜோதி பாசு துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றார். ஆனால் கூட்டணி அரசு அமைந்த சில நாள்களிலேயே அமைச்சராக இருந்த PC கோஷ் தன் ஆதரவு MLA-க்களுடன் கூட்டணியில் இருந்து வெளியேறினார். இதைத் தொடர்ந்து ஆளுநர் தர்மவீரா அஜய் முகர்ஜி தலைமையிலான ஆட்சியை கலைத்துவிட்டு நவம்பர் 21, 1967 அன்று PC கோஷை முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்தார். இவருக்கு காங்கிரஸ் கட்சி வெளியில் இருந்து ஆதரவு கொடுத்தது. ஆளுநரின் இந்த நடவடிக்கை பல்வேறு சர்ச்சைகளை உருவாக்கியது. இதனால் ஏற்பட்ட அரசியல் நெருக்கடி காரணமாக PC கோஷ் பிப்ரவரி 1968 பதவி விலகினார். இறுதியில் பிப்ரவரி 20, 1968 அன்று மேற்கு வங்கத்தில் குடியரசுத் தலைவரின் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது. அதற்கு பிறகு 1969, 71, 72 என அடுத்தடுத்த தேர்தல்களிலும் தொங்கு சட்டசபைகளே மாறி மாறி நடந்து கொண்டது. இதற்கு 1972 தேர்தல் ஒரு முடிவை கொண்டு வந்தது. அப்போதும் காங்கிரஸ் 216 இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும்பான்மையோடு மேற்கு வங்கத்தில் ஆட்சி அமைத்தது. இப்படித்தான் 1967 என்கிற காலகட்டம் தொங்கு சட்டமன்றங்களின் ஆதிக்கத்தை பல்வேறு மாநிலங்களில் ஏற்படுத்தியது. இது அத்துடன் நின்றுவிடவில்லை. 1990களில் உத்தரப்பிரதேசம், 2006 தமிழ்நாட்டில் திமுகவின் மைனாரிட்டி ஆட்சி, கர்நாடகம், கோவா, மணிப்பூர், பீகார், ஜம்மு காஷ்மீர், அண்மையில் மகாராஷ்டிரம் என பல மாநிலங்களில் பல்வேறு வகைகளில் தொங்கு சட்டமன்றங்கள் அமைந்துள்ளன. பொதுவாக தொங்கு சட்டமன்றங்கள் அமையும் போது ஆளுநர்கள் தன்னிச்சையாக செயல்படுவதை தடுக்க பல வழிகாட்டுதல்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக SR பொம்மை வழக்கு உள்ளிட்ட தீர்ப்புகள் பெரும்பான்மை நிரூபிப்பு சட்டமன்றத்தில் நடைபெற வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றன. மேலும் தரவுகளின்படி இதுவரை தொங்கு சட்டமன்றம் ஏற்பட்ட பல இடங்களில் கூட்டணி அரசுகள் நிலைக்காமல் போனாலும் சில இடங்களில் அவை முழு காலத்தையும் நிறைவு செய்துள்ளன. தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணியை ஏற்படுத்தி தமிழ்நாட்டில் அமையப் போகும் இந்த ஆட்சி என்ன ஆகும்? காத்திருப்போம்.